தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை முதலாம் ஆண்டு பாடப்பிரிவுகளில் சேர அவகாசம் நீட்டிப்பு. விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் ஜூன் 1 முதல் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவிப்பு. முதலமைச்சர் விஜயை சந்தித்த மாநில தலைமை தகவல் ஆணையர் முகமது ஷக்கீல். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில தகவல் ஆணையர்களும் சந்திப்பு. பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்தப்படும். மாணவர் சேர்க்கை குறித்த ஆய்வுக்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக அவங்க அந்த நம்பர்ஸ் கால் ஃப்ரீ நம்பர்ஸ் அப்ரோச் பண்ண முடியும். இதுல 4 துறை சம்பந்தப்பட்டிருக்கு. ஒன்னு அந்த பள்ளிக்கல்வித்துறை. அந்த பள்ளிக்கல்வித்துறை அந்த விக்டிமோட நிற்போம். அந்த விக்டிம்க்கு என்ன நீதியோ அது வாங்கி தரதை நிற்போம். மிக கடுமையான தண்டனை அந்த குற்றவாளிகளுக்கு வாங்கி தரப்படும். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை குறைத்தாலே பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். விளையாட்டு விடுதி சேர்க்கைக்கான கலந்தாய்வு கூட்டத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. தமிழ்நாட்டில் ட்ரக்ஸ் கல்ச்சர் இனிமேட்டு நம்மளுடைய யூத்துக்கு இருக்கவே கூடாது. முதலமைச்சருடைய முதல் விஷயம் இதுதான். மித்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். மித்த பிரச்சனைகள் அதுக்கப்புறம். அப்ப இந்த தமிழ்நாட்டில் முதல்ல ட்ரக்ஸையும் மது குடிக்கிறதுக்கான விஷயத்தையும் குறைச்சிட்டாலே பெண்கள் பாதுகாப்பு உருவாயிடும்.